வாஸ்துன்னா என்ன? நாம் இருக்கக்கூடிய இடம் இயற்கைக்கு ஒத்தவாறு இயற்கை சக்திகளுக்கு ஏற்றவாறு வடிவமைத்து கொள்வது தான் வாஸ்து ஆகும். வாஸ்து என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு கட்டடம் எப்படி அமைக்கப்பட வேண்டும், என்ன விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த வாஸ்து சாஸ்திரம் சொல்லுகிறது. இதுதான் இப்போ வாஸ்து தோஷங்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, வாஸ்து தோஷங்கிறது அந்த வாஸ்து சக்தி குறைபாடு தான் ஆகும். வாஸ்து சக்தி குறைபாட்டை தான் வாஸ்து தோஷம் அப்படின்றாங்க. இப்போ பெரும்பாலானவர் நிறைய மக்கள் இன்னைக்கு நிலம் வாங்குறவர்களாகட்டும், இல்லை வீடு வாங்குறவர்கள், இல்லை வீடு கட்டுறவர்களாகட்டும், எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாஸ்து என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்கிறாங்க. நீங்கள் அநேகமான இடத்துல பார்த்துருப்பீங்க. அந்த வீடு வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வீட்டு வாஸ்து எப்படி இருக்குது அப்படின்னு தான் எல்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி தான் நிறைய பேர் எங்கிட்டையும் கேட்டிருக்காங்க. உங்ககிட்டையும் அந்த மாதிரி பார்த்துருவோம். உங்கள் வீட்டுக்கு வருபவர்கள் யாராக இருந்தாலும் வாஸ்து நல்லா இருக்காங்க உங்கள் வீட்டுக்கு அப்படிங்கிறதுலாம் ஒரு நடைமுறையாக ஆயிடுச்சு. வாஸ்துங்கிறது ஒரு எல்லாருமே உபயோகப்படுத்தக்கூடிய சொல்லாக இன்று இருக்கிறது அப்படிங்கிற பார்க்குறோம். சரி, இந்த வாஸ்து பின்பற்றுவதனால் என்ன பலன் கிடைக்கும், அது உண்மையா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கேள்விலாம் இருக்குது உங்களுக்கு. அது நம்ம வரக்கூடிய பதிவுகள் செய்யலாம். முதல்ல வாஸ்து சக்தி அப்படிங்கிறது, வாஸ்து பலம் சொல்கிறோம் இல்லையா, வாஸ்து சக்தின்னா அதுதான். அது எப்படி வேலை செய்கிறதுன்னா, 5 சக்திகள், இது பஞ்சபூதங்கள் என்று சொல்வார்கள். வாஸ்துவில் மிக முக்கியமாக 5 சக்திகள் தான் செயல்படுது. அந்த 5 சக்திகள் என்னென்னா, நிலம், நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம். இந்த 5 சக்திகளும் அந்த ஒரு பில்டிங், ஒரு கட்டடம் எடுத்துக்கொண்டே வச்சிங்களேன், இந்த 5 சக்திகள் ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டும். ஏதோ ஒரு சக்தி அதிகமாகவும் ஒரு சக்தி குறைவாக இருந்தால் அந்த பலன் நம்மளுக்கு சரியாக கிடைக்காது. எல்லாம் சம அளவில் இருக்குமாறு அந்த வடிவமைப்பு தான் அந்த வாஸ்து அப்படிங்கிற சொல்கிறது நம்ம. ஸோ இப்போ வடக்கு திசையை நோக்கி வீடு, கிழக்கு திசையை நோக்கி வீடு, அதனால் எல்லாம் வாஸ்து கரெக்டாக இருக்குது அப்படின்றாங்க. அது முற்றிலும் அது சரியானது இல்லை. அதை வடக்கு திசை, கிழக்கு திசை நன்மை தரக்கூடிய திசை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது ஒன்றுமே வாஸ்து அந்த பலத்தை முடிவு செய்யாது. இதற்கு அப்பாற்பட்டு பல விஷயங்கள் வாஸ்துவில் உள்ளன. இந்த வாஸ்து நல்லா இருந்தால் பலவிதமான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது வளர்ச்சி இருக்கும் அந்த வீட்டில். வாஸ்து சக்தி அதிகமாக இருந்தால் வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். இனி வரும் பகுதிகள் ஒரு நிலம் எப்படி வாங்க வேண்டும், எப்படி பார்க்கப்பட வேண்டும், என்ன மாதிரியான வாஸ்து பார்க்கப்பட வேண்டும், இந்த மாதிரி அமைப்பு வேண்டும் அப்படிங்கிறது பார்க்கலாம். அது வீடு வாங்குறாங்கல்ல, அப்பார்ட்மெண்ட் வாங்குறாங்களும் அந்த எப்படி வாஸ்து பார்த்து வாங்க வேண்டும், இது போன்ற பல விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்வோம். வாஸ்து ஆலோசனை உங்களுக்கு தேவைப்படுவர்கள் ட்ரெயினில் தெரியும் இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம். வாஸ்துவை பற்றி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் என்னிடம் அணுகலாம். இந்த நம்பரை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.